ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. மத்திய பிரதேசத்தில் கூட்டமாக சென்று காவல் நிலையம் மீது கல்லெறிந்த வழக்கில் காங்கிரஸ் நிர்வாகி ஷஷாத் அலியின் அரண்மனை போன்ற வீட்டை அரசு இடித்து தரைமட்டமாக்கியது. இஸ்லாம் மதம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக ஒரு மதகுரு மீது புகார் கொடுக்க சென்றபோது காவல் நிலையம் மீது கல் எறிந்து அராஜகம் செய்ததாக ஷஷாத் அலி மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது நடத்தப்படும் வன்முறையை கண்டித்து மகாராஷ்டிரா நாசிக்கில் சத்குரு கங்காகிரி மகாராஜ் சன்ஸ்தன் சார்பில் அமைதி பேரணி நடந்தது. அதைத் தொடர்ந்து நடந்த விழாவில் பேசிய குரு மகான் சாம்கிரி மகாராஜ் இஸ்லாமிய மதம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக அவர் மீது கொந்த்வா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பிரிவினையை தூண்டும் விதமாக பேசியதாக அவர் மீது வழக்கும் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் மகான் ராம்கிரி மகாராஜ் மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி மத்திய பிரதேச மாநிலம் சாட்டார்பூர் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஷஷாத் அலி அவரது ஆதரவாளருடன் காவல் நிலையத்துக்கு சென்றார். காவல் நிலையத்தில் போலீசாருடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காவல் நிலையம் மீது கல் எறிந்து மகான் ராம்கிரி மகாராஜை கைது செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்த கலவரம் தொடர்பாக ஷஷாத் அலி உட்பட 50 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் ஆக்கிரமிப்பு நிலத்தில் வீடு கட்டியிருப்பதாக கூறி ஷஷாத் அலியின் வீட்டை 3 புல்டோசர்கள் கொண்டு மத்திய பிரதேச அரசு இடித்து தள்ளியது. மத்திய பிரதேச அரசின் இந்த நடவடிக்கைக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஒருவர் செய்யும் தவறுக்கு அவரது குடும்பத்தினரையும் துன்புறுத்துவது சரியல்ல என்று கார்கே தெரிவித்துள்ளார். அரசாங்கம் நீதியின் வழி செல்லாமல் ரவுடிகள் போல செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்று பிரியங்கா காந்தியும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.